வணக்கம்ப்பா பஸ்ஸுகளா. எதுக்கு இந்த காட்டை காட்டுறேன்னா, இங்கே பாருங்கள், சிவப்பு கலரில் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து யானை உரசுனது. இந்த லைனில் நான் வர்றப்ப அடிக்கடி யானைகளை பார்ப்பேன். இந்த லைனில் யானை பாருங்கள், 10-15 அடி இருக்கும். நானே ஆல்ரெடி எவ்வளோ தூரத்தில் அங்கே வரைய உரைச்சிருக்கு. சகதியில் பிறண்டுட்டு வந்து நல்லா இதில் வந்து நைட்டு உரசுதுங்க. பாருங்கள், மண் பூரா மண், யானை முதுகில் இருக்க மண். 10-12 யானை இருக்குது. நானும் இந்த வருஷத்தில் மட்டும் 2 மணி நேரம் பார்த்துருக்கேன். பாருங்க மண் இங்கே உரசிருக்காரு. இங்கே பூரா அது முதுகு எல்லாம் பாருங்கள், பார்த்தா தெரியும். மரம் ஆலமரம், பெரிய ஆலமரம், ஆலமரம். எல்லா யானையும் ஒரு யானை வருஷாது, எல்லா யானையும் பெரிய யானையும் பூரா வருஷம் வருங்க. எனக்கு எட்டில் பாருங்கள், மரத்தோட பட்டே இல்லை, பூரா அவன் தேய்ச்சி வலுன்னு சைனிங் ஆயிடுச்சு பாருங்கள். பூராமே பண்ணுது. இதை நம்ம உடம்புல பூசிக்கிட்டா யானைக்கு வாட தெரியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். பாருங்கள், எங்கே வரைய எங்கே வரைய இங்கே நிற்கிற எங்கே வரைய உரைச்சிருப்பாருங்க. எவ்வளோ பெரிய யானையாக இருக்குங்க, யோசிச்சு பாருங்க. நீங்களே பாருங்கள். எப்பா, இந்த இடத்த நிற்கவே எனக்கு நிஜமாலே பயமாக இருக்குது. காரில் தான் வந்திருக்கேன், இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது. மத்தியானம் அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஃபாரஸ்ட் இது. அந்த மரத்து பொந்து இருக்குது, அந்த பொந்து நிறையா மண்ணு தான். அப்போ எவ்வளோ யானை உரைச்சிருக்கு பாருங்க. இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் சின்ன பையங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டால் நல்லதுன்னுவாங்க. யானை முதுகில் இருந்தது பாருங்க. தெரியுது அவங்களுக்கு, பார்த்தாலே தெரியும். ஆலமரம் ஒயிட்டாக இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு உரைச்சிருக்கு பாருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே டிம் ஆகிருக்கு. அப்படியே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த ஏரியாவில் நிற்கவே பயமாக இருக்குது. காடை பாருங்கள், இங்கிட்டு அதான் யானை செக் போஸ்ட்டுல யானை பாருங்க. ஃபுல்லாமே ஃபாஸ்ட். யானை முதுகில் இருந்த மண் இப்போ நம்ம கையில் இருக்குது. லாங்கில் டிஸ்டன்ஸ் காட்டுறேன். எவ்வளோ உயரத்தில் இருக்குது மரம். எப்பா, அந்த அளவுக்கு வரைச்சிருக்குங்க. தும்பச்சையை கொண்டு அந்த பட்டையை இது பண்ணியிருக்கு பாருங்க. அங்கே மேலே தும்பச்சையை கொண்டு நிற்கவே எனக்கு கையெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு வருஷத்தில் 3 டைம் மேய்ச்சி பார்த்துருக்கேன். ஈவினிங் டைம் வந்தால் கட்டாயம் பார்க்கலாம், சாயங்கால நேரம். இந்த லைனில் தான் வந்து, இந்த லைனில் அதில் வருதான்னு தெரில. இதில் வந்து நான் இப்படி தான் போகும். அது மொத்தம் இங்கிட்டிருந்து வருதா அங்கிட்டிருந்து வருதா தெரில. நல்லா வரிசைருக்கு ஆலமரத்துக்கு பாருங்கள். அப்படியே போய் சாணி போட்டுறது நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபாரஸ்ட்டுக்காரங்க பார்த்தா வைவாங்க. இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்னு எடுத்துக்கிறது. இதுதான் நாளைக்காண்டி வச்சு சோலாரில் எப்படி உடச்சி போட்டுக்குவாங்க. தட் இஸ் சோலார் பேனட். இதில் தான் யானை ரன்னிங் ஆகி போகும் போல். இதில் தான் நடந்து போகிற பாதை, யானை பாதை. யானை சாணியை பாருங்கள், எல்லாம் கரையான் தின்றுச்சு. ஒரு 2-3 நாளைக்கு 2-3 நாளைக்கு வந்திருக்கு. அங்கெல்லாம் வெறும் யானை சாணியாக தான் கிடக்கு. எனக்கே போக பயமாக இருக்குது. இந்த யானை சாணி ரெகுலராக இந்த பாதையை யூஸ் பண்ணும் போல் யானைகள். சோலார் போட்டிருப்பாங்களே, அது எப்படி உடச்சி போட்டிருப்பாருங்க யானைங்க.
கம்பியெல்லாம் அதுக்கு சாதாரண இந்த மாதிரி இது துண்டை பிடிங்கி போட்டிருக்கு. அப்பா பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அசைக்கவே முடியல. எப்படி நினச்சிருக்காருங்க அதை ஒரே மீதியில். வாவ், இந்த மரம் தான் எவ்வளோ பெரிய மரம்.